ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் பாருங்கள். ஷார்ட்ஸ் ரிவ்யூ, அப்புறம் ஓல்ட் இஸ் கோல்ட், சஜஸ்டட் மூவிஸ், சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ்னு வெரைட்டி கண்டென்ட்ஸில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் சபாநாயகன். இது ஒரு ரொமான்டிக் லவ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அசோக் செல்வன் ட்ரிங்க் பண்ணிட்டு மிட் நைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாங்ஸ் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த டைமில் போலீஸ் அங்கே வர்றாங்க. போலீஸை பார்த்ததும் எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் மாட்டிக்கிறாரு. ஹீரோவை வண்டியில் எடுத்து போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் இன்னொரு பையன் கையில் 2 பீர் பாட்டிலோட போயிட்டு இருக்கான். அவனை பார்க்குற போலீஸ்காரங்க அவனையும் தூக்கி ஜீப்பில் போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போகிற வழியில் அந்த பையன் தன்னோட லவ் ஃபெயிலியர் ரிலேட்டட் ஸ்டோரியை சொல்கிறான். அதை கேட்டதும் போலீஸ்காரங்க பாவப்பட்டு அவனை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இதை பார்க்குற அசோக் செல்வன், இந்த லவ் ஸ்டோரிக்கே அவனை அனுப்பிச்சிட்டிங்களே, என்னோட லவ் ஸ்டோரியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை ரிலீஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அசோக் செல்வன் லைஃப்பில் வந்த லவ் ஸ்டோரிஸ் என்னென்ன, இதை கேட்டதும் போலீஸ்காரங்க அவரை ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் சபாநாயகன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். படத்தோட ஸ்டோரி பார்த்து பழகின பழைய ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே வச்சு இந்த படத்தை வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ் லைட்டாக போராக போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹீரோயினோட இன்ட்ரோ வந்த பிறகு படம் கொஞ்சம் ஃபன்னாக சுவாரஸ்யமாக போக ஆரம்பிக்கும். அங்கங்கே படத்தில் நிறைய காமெடி சீக்வன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி அங்கங்கே காமெடி எலமெண்ட்ஸு, அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன ரொமான்டிக் சீக்வன்ஸ்லாம் வச்சு படத்தை கொஞ்சம் ஃபன்னாக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் டாக்டர் கெட்டப்பில் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தை காப்பாற்றுனுச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம், படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்தில் நடிச்சிருந்தவங்க எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அசோக் செல்வன், அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு பேக் போன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 3 ஹீரோயின் கேரக்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அசோக் செல்வனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2-3 பேர் வருவாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட ஒளிப்பதிவு, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் எடிட்டிங். ஒளிப்பதிவுங்கிறது வகையில் சொல்லணும்னா சிம்பிளாக நீட்டாக ஒரு ரொமான்டிக் ட்ராமாவுக்கு தேவையான அளவு பர்ஃபெக்டாக கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வச்சு படத்தை கவர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிற சொல்கிறப்ப படத்தோட லவ் மூடு மெயின்டைன் பண்ணுறப்பவும் சரி, சில ஃபன்னான சீக்வன்ஸ்லேயும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் எடிட்டிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல சொல்லணும்னா ரொம்ப வளவலன்னு கொண்டு போகாமல் தேவையான அளவு சீன்ஸை மட்டும் வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு எனக்கு பட்டது படத்தோட ஸ்டோரி சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரி புதுசான ஸ்டோரிலாம் கிடையாது, பார்த்து பழகின பழைய ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நியூவாக ஸ்டோரி இருக்கும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து போயிடாதீங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தில் வர சாங்ஸு. எல்லா சாங்ஸையும் நான் சொல்ல மாட்டேன். படத்தோட ஓப்பனிங் வர சாங்கு, இன்பிட்வீனில் ஒரு சாங் வரும். இந்த 2 சாங் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி தான் தோணுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்த படங்கள் எல்லாம் வன்முறை, ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு, அப்புறம் கொலை கொள்ளை, அப்புறம் கிரைம் த்ரில்லர், அப்புறம் என்ன சொல்லணும் பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்ட பெண்கள், இந்த மாதிரி தான் படங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த படம் அந்த வகையில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம பார்த்து பழகின பழைய மெத்தட் தான். சுவாரஸ்யமான திரைக்கதையை வச்சு நம்மளை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் ஜாலியாகவே படம் போச்சு. உங்களுக்கு ரீசெண்ட் டேஸில் அந்த படம்லாம் பிடிக்கல, நான் பழைய லவ் ட்ராமா மெத்தட்லேயே ஜாலியாக பார்த்துட்டு சந்தோஷமாக போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.